ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ டைட்டானிக் எவ்வளோ வருஷம் ஆனாலுமே இந்த ஒரு பேர் மட்டும் பழசே ஆகாது. ஏன்னா எப்போ இதை பத்தி படிக்கும் போதும் கேட்கும் போதும் புதுசாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லைங்களா? சரி, ஓகே, இன்னைக்கு என்னடா டைட்டானிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு, அவ்வளவு பேர் இறந்தாங்க, அது ஆக்சிடென்ட் இல்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இந்த டைட்டானிக் கப்பலை வச்சு அமானுஷ்யமாக அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் இங்க பேசப்படுது. கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னோட லெட்டரிங் மூலமாவோ இல்ல வாய் மூலமாவோ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்படி டைட்டானிக் மூலமாகவோ அல்லது டைட்டானிக் கப்பல் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது மூலமாக நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள், இத பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஏப்ரல் 14 டைட்டானிக் பாத்தீங்கன்னா அந்த கடல்ல பயங்கரமான ஒரு அந்த பனிப்பாறையில மோதினதுக்கு அப்புறம் மூழ்கிச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும், படங்கள்லயும் பாத்துட்டு போலீங்களா? கிட்டத்தட்ட டைட்டானிக் ரெண்டு பகுதியா உடஞ்சு கடலுக்குள்ள போச்சு இல்லையா? சோ அந்த ரெண்டு பகுதிக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 600 மீட்டர் கேப்ல போய் பொத்து பொத்துன்னு இன்னும் உள்ள கிடக்குது. சோ அது கிட்டத்தட்ட மேல சீயோட மேல் பரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.8 கிலோமீட்டர்ஸ், ஒரு 4 கிலோமீட்டர் ஆவரேஜா வச்சுக்கோங்களேன். 4 கிலோமீட்டர் கடலுக்குள்ள நேரா போனீங்கன்னா டைட்டானிக்க பார்க்கலாம். அதே மாதிரி அந்த கோஸ்ட் பக்கத்துல இருந்த ஒரு கரைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. சோ யோசிச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு. ஏன்னா நோ வே சென்டர் ஆஃப் த கடல்ல போய் மூழ்கி இருக்கு, இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாதுன்ற மாதிரி. சரி, ஓகே, ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம் தான். இப்போ டைட்டானிக் உள்ள போயிடுச்சு இல்லையா? டைட்டானிக் கப்பல்ல மேக்சிமம் டிராவல் பண்ணவங்க எல்லாருமே நம்ம ஆல்ரெடி ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்த மாதிரி இதுவுமே ஒரு பார்ஷான ஒரு லக்ஸுரியான ஒரு கப்பல் தான் இல்லைங்களா? சோ இப்போ டைட்டானிக்ல நிறைய பேர் இறந்து போனாங்கன்றதும் தெரியும். அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்கல்ல, அவங்களும் பெரிய பிக் ஷாட்ஸா இருப்பாங்கல்ல, ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ இல்லது அண்ணாவோ அம்மாவோ அப்பாவோ யாரா இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, உடனடியா எனக்கு என்னுடைய அண்ணாவோ தம்பியோ தங்கச்சியோ அவங்களோட பாடி வேணும், ஒரு எஸ்கேவேஷன் டீம் வச்சு அதெல்லாம் போய் நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வழியில அங்க கீழே உள்ள போய் டைட்டானிக் எப்படி என்ன ஆச்சு, செதறி கிடக்குதா, யார் பாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் எல்லாம் போடப்பட்டிருக்குது. ஆனாலுமே அப்ப இருந்த அந்த டெக்னாலஜிக்கல் அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் சாத்தியமே படல. ஃபைனலா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1980s காலகட்டத்துல தான் ஒரு எஸ்கேவேஷன் டீம் ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ஃபண்டிங்ஸ் எல்லாம் கீழே உள்ள போய் இந்த டைட்டானிக்கோட அந்த இதெல்லாம் கேப்சர் பண்ணி உள்ள இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அந்த வீடியோ எல்லாம் வெளியே வருது. ஓகேயா? சரி, ஓகே. இப்பதான் முதல் அந்த ஒரு கோஸ்ட் சம்பவம் நான் சொல்றேனே, அப்படி உள்ள போகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா உள்ள அப்படி போக ஆரம்பிச்சிருக்காங்க. சோ முக்காவாசி அந்த இடத்துல அந்த கப்பல் உடஞ்ச இடத்துல உள்ள போகும்போது போனவங்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னா, ஏதோ ஒரு வினோதமான நாய்ஸ், சம்திங், ஏதோ ஒரு வினோதமான ஒரு நாய்ஸ் கேட்டிருக்குது. அது என்ன சொல்றது, அது ஒரு அனிமலோட சவுண்டா இருக்க வாய்ப்பு இல்ல ஏதோ ஒரு சானிக் அந்த மாதிரி அந்த கீழே எல்லாம் சவுண்ட் கேட்கும் இல்லையா சில பல அந்த எதுனால, அது மாதிரி எதுவுமே அது மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு அழுகுரல் மாதிரி, ஏதோ சம்திங் பேட் வைப்ரேஷன் மாதிரி அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு சில பல பேர் அந்த டைட்டானிக்க போய் இது பார்த்து இதெல்லாம் பண்ணவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ரீசெண்டா கூட டைட்டானிக்ல இருந்து எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஹேண்ட்பேக் என்னமோ பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப என்ன சொல்றது, டீகே ஆகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்குது. இது ஆப்வியஸா அந்த மெட்டீரியல் அப்படி, அதனால ஏதோ ஆகலன்னு சொல்ற குரூப் இருக்கு. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேக் மட்டும் கிடையாது, அங்க இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு, இன்னுமே அழுகி போகாம. அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபேவரட்டான பொருள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வாட்ச் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் மக்கக்கூடிய விஷயம் தானே. தண்ணியில போட்டா என்னதான் பிளாஸ்டிக் தான் இருந்தாலுமே ஒரு மாதிரி அடிதார் ஒரு மாதிரி ரஸ்டா ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆனா நிறைய பொருட்கள் அங்க கிட்டத்தட்ட 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த புள்ள போனாங்கல்ல, அப்பவுமே அதெல்லாம் எதுவுமே டீக்ரேட் ஆகாம மக்கி போகாம ஒரு மாதிரி யூஸ் பண்ணி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சோ அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆன்மாக்களோ ஒரு வாடவர் அதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்குதா, அதனாலதான் அது மக்கி போலன்னு சொல்லிட்டும் ஒரு கதையை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இது ஒரு மாதிரி நிஜமாவே ஒரு வியர்டா தான் இருந்துச்சு. சரி, நான் என்னன்னு சொல்லிடுறேனே. ஒரு நாள் அந்த டைட்டானிக் மூழ்கிச்சு இல்லைங்களா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு கப்பல் போயிட்டு இருந்திருக்குது, ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அந்த கப்பலை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வந்துட்டு இன்னொரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கம்பீரமாக, பார்த்தாலே ஒரு எலைட் ஒரு ஆள் மாதிரி வந்து ஒரு கேப்டன் மாதிரி வந்து இருந்திருக்கு. அப்படி அந்த அந்த நின்று இந்த கப்பலோட ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவரை பார்த்தோன்னே, ஓ ஹாய் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு பேசிட்டு, வாங்க சார் நான் கப்பலை வந்து சுத்தி காட்டுறேன் அப்படின்னு இந்த இவர் அந்த ஒரு லக்ஸுரியான கேப்டன் கேட்டதன் பேர்ல அந்த கப்பலை வந்து சுத்தி காமிச்சிருக்காரு. எல்லாமே சொல்லியிருக்காரு, இது இப்படி, இது இங்கேங்க, இது பாத்ரூமுங்க, இது வந்து இப்படிங்க, இது லாஞ்சுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சுத்தி காமிச்சிருக்காரு. காமிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே வில் கேட்ச் அப் சூன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இன்னொரு கேப்டன் வந்துட்டு அப்படியே போயிடுறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, யாரு இவரு, வந்தாரு சுத்தி பார்த்தாரு போனாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சில பல நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த ஒரு ஆள் அந்த கப்பல்லே இருந்த ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு எங்கேயோ ஒரு ஃபேமிலி கூடயோ எங்கேயோ வெளியே போகும்போதோ எதர்ச்சியா இவர் அந்த அன்னைக்கு ஒருத்தர் சுத்தி காமிச்சார் இல்லைங்களா, அவருடைய போட்டோ வேற எங்கேயோ பார்த்திருக்காரு. பார்த்ததும் குபீர்னு வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன் ஷாக் ஆகணும்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து இவர் ஒருத்தருக்கு சுத்தி எல்லாம் காட்டினாரு இல்லைன்னா கப்பலை, அந்த நபர் யாருன்னா மிஸ்டர் எட்வர்டு ஸ்மித். சரி, எட்வர்டு ஸ்மித்னா என்னன்னா, டைட்டானிக்கு மூழ்கிச்சு பாத்தீங்களா, அந்த மூழ்கின கப்பல்ல இருந்த கேப்டன் தான் எட்வர்ட் ஸ்மித். நம்ம படத்துல கூட பார்த்துட்டு போல, போய் அந்த ரூம்குள்ள கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டேரிங்கை புடிச்சிட்டு நிப்பாரு, தண்ணி எல்லாம் புடிச்சுன்னு அடிக்குமே. ஸோ அந்த எட்வர்ட் ஸ்மித், ஸோ அவரு தான் அந்த அன்னைக்கு அவருக்கு தான் இவர் வந்து அந்த கப்பலையே சுத்தி காட்டியிருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ, இப்ப நான் பேய்க்கா சுத்தி காமிச்சேன்னு சொல்லிட்டு இது தனி ஒரு கதையாவே பெருசா போகுது. இப்ப நான் சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு சம்பவம் மிஸ்டர் எட்வர்ட் ஸ்மித். இது இன்னொரு சம்பவம் இருக்கு எட்வர்ட் ஸ்மித்தை வச்சு மையப்படுத்தி. எட்வர்ட் ஸ்மித் இவரு சின்ன வயசுல வாழ்ந்த ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பங்களா மாதிரி. அங்க நைட் ஆனா என்னமோ வந்து ஒரு மாதிரி அந்த டைட்டானிக் கடல் மூழ்கு இடத்துல ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி கேக்குதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதே மாதிரி சவுண்ட் வந்து அங்க கேட்டு இருந்திருக்கு. என்னடா அது ஒரு மாதிரி வியர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இப்போதைக்கு கூடியிருந்தவங்க வந்து ஒரு மாதிரி லைட்டா டர்ரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிருது. தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுல இது எப்படா தண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் கடற்கரை ஓடி பார்த்தா வீடு ஃபுல்லா தண்ணி. இந்த டைட்டானிக் மூழ்கும் போது அந்த படத்துல பார்த்துட்டு போல அது மாதிரி ஃபுல்லா தண்ணியாவே இருக்குது. ஏன்னா அது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஏதோ ஒரு சிங்க் வந்து திறந்து இருந்திருக்கு. எப்படி திறந்துச்சுன்னு தெரியல, பட் ஃபுல்லா வீடு ஃபுல்லா தண்ணியா இருந்திருக்குது. இதுவும் போக ஒரு சில பேருக்கு ஏதோ வந்து அப்பப்பா அவங்களை தொடுற மாதிரியும், பிளஸ் இந்த ஸ்மித்தோட பிம்பம் வந்து தெரியற மாதிரியும் வந்து தோணி இருக்கு. ஸோ இதுவுமே அந்த ஒரு எட்வர்ட் ஸ்மித்தோடைய ஒன் ஆஃப் த ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. ஃபைனலா இவரை பத்தி இன்னொரு விஷயம் வேற இருக்குது. இவரு டைட்டானிக்ல மூழ்கிறதுக்கு அப்புறம் கண்ணாடி ஒன்று இருந்திருக்கு, இவரோட கண்ணாடி. அதை வந்து இவங்களுடைய ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கண்ணாடியில அடிக்கடி இவர் முகம் தெரியறதாகவும் இவருடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வியர்டான ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுது. ஃபைனலான ஒரு இரு சம்பவங்களை சொல்லிட்டு நான் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, பட் நான் சொல்லி நம்ம அப்புறமா கூட பார்ப்போம், பார்ட் 2ல பார்ப்போம். இன்னொன்னு, இப்போ டைட்டானிக்ல இந்த பொருள்லாம் மூழ்கிச்சு இல்லைங்களா, ஸோ அப்படி மூழ்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு மியூசியம்ல வந்து வைக்கப்பட்டிருந்திருக்கு. அது டைட்டானிக் சம்திங் லக்ஸுரி ஹோட்டலா சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மியூசியம்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்குமே இந்த எட்வர்ட் ஸ்மித் வந்து வர மாதிரியும் அவர் கைகள்லாம் படுற மாதிரியும் வந்துட்டு தோணி இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நைட் அட் த மியூசியம் மாதிரி ஒரு சம்பவம் அந்த படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ டைட்டானிக்ல இருந்து அந்த பொருள்லாம் எடுத்து வச்ச இடத்துல இருக்கிற இடத்துல வந்து நிறைய பேரு இங்க என்னமோ வந்துட்டு ஒரு சம்திங் இஸ் நாட் ரைட்டுப்பா அப்படின்ற பேர்ல ஒரு மாதிரி ஏதோ அவங்கள போட்டு அமுக்குற மாதிரியும், என்னமோ ஒரு அழுகுரல் கேட்கிற மாதிரியும், ஏதோ அமானுஷமா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆயிருக்குது. அதன் அடிப்படையில இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி, நம்ம பேப்பர்லாம் பார்ப்போமே, ஒரு எக்யூப்மெண்ட்லாம் கூட்டியாந்து இந்த கோஸ்ட்டுக்கானலாம் பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி சில பல டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் என்டிட்டி, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்றத வந்து அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சம்திங் இஸ் நாட் ரைட்ன்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி இன்னொரு இதுவும் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. டைட்டானிக் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது பிளான் பண்ணி ஒரு மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு கோஸ்ட் மூலமாக ஒரு செய்தி வந்து வந்ததாகவும் வந்து ஒரு இது இருக்கு. இதுவும் எனக்கு எந்த அளவுக்கு உண்மை, யாரு அந்த கோஸ்ட் என்னன்றது தெரியல. பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் இந்த கதையில இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தது வந்து நிறைய வந்துட்டு ஆதாரமற்றதாக இருக்குது. இருந்தாலும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடடா அப்படியா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அதை உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த டைட்டானிக்கோடைய ஒரு கோஸ்ட் ரிலேட்டடா இருக்க சம்பவங்கள். ஸோ
தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.